யோகீந்திரபதாஸ்ரயம் வரதநாராயணம் மத்குரும் சம்ஸ்ரயே. எப்பதியான எம்பெருமான் கண்ணன். அந்த கண்ணனும் பெருமானை ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாசுரங்களாலே அனுபவித்த அந்த அனுபவம்தான் இந்த திருப்பாவை என்கின்ற திவ்ய பிரபந்தமாக வெளிவந்திருக்கிறது. அந்த கிருஷ்ணனை அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் வெறுமனே கிருஷ்ணனை மட்டும் அனுபவிக்கிறது இல்லை, பகவானுடைய சேர்ந்திருக்கும்படியான அடியார்கள் எல்லாரையுமாக சேர்த்து கொண்டாட வேண்டும். இதுதான் பெரியவர்களுடைய வழக்கம். பெருமாளுக்கு ஒரு திருவாராதனம் பண்றோம். அப்படி ஒரு திருவாராதனம் பண்ணினா அந்த திருவாராதன காலத்திலே அந்த திருவாராதனம் பண்ற பொழுது எப்படி அந்த திருவாராதனத்தை தொடங்க வேண்டும் என்று பெரியவர்கள் நமக்கு சில வரைமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். எப்படி திருவாராதனத்தை தொடங்க வேண்டும்? சர்வமங்கள விக்கிரகிஷ்டாய சர்வ பரிவாரயுக்தாய ஸ்ரீ பூமிநீளா நாயிகா சமேதாய ஸ்ரீ அனந்த கருட விஸ்வக்ஷேணாதி சேவிதாய ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்று அவரை நாம் திருவடி தொழ வேண்டும். முதல்ல அப்படியாக சொல்லிக் கொண்டுதான் அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். திருவாராதனம் தொடங்குகின்ற பொழுது அப்ப அவரை அழைக்கிற பொழுது என்ன சொல்றோம்னா சமஸ்த பரிவாராய அப்படின்னு சொல்றோம். சமஸ்த பரிவாரம்னு சொன்னா பகவான்றவன் பகவான் மட்டுமல்ல, அவன் சங்க சக்கரங்களை தன்னுடைய கையிலே எழுந்துருள பண்ணியிருக்கின்றான். சங்க சக்கரங்கள் கூட அவர் சுதர்சனாழ்வான் அவருக்கு பேர், சக்கரத்தாழ்வான்னு ஜனங்கள்லாம் சொல்றார்கள். இந்த கையில வச்சிருக்கூடிய ஸ்ரீ பாஞ்சசன்யம் என்கின்ற சங்கு இருக்கிறதே, அந்த சங்கும் கூட ஒரு ஆழ்வாராகத்தான் கொள்ளப்பட வேண்டும். அப்படித்தான் கொள்ளப்படுகிறார். அவர் ஒரு நித்திய சூரி. அதோட எம்பெருமான அனந்தன் என்று சொல்லும்படியான ஆதிசேஷனோட எழுந்தருளியிருக்கிறான். கருடன் சொல்லும்படியான கருத்மான் அவர் இருக்கிறார். அதற்கு மேலாக ஸ்ரீ பூமி நீலா தேவிகள் இருக்கிறார்கள். இவர்கள் யாவராலும் சூழப்பட்டவனாகத்தான் பகவான் இருக்கிறான். அதனாலே அந்த எம்பெருமானை நாம் திருவாராதனத்துக்கு அழைக்கிற பொழுது, பிரார்த்திக்கிற பொழுது, எழுந்துருள வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது இவர்கள் அனைவரோடும் சேர்ந்துதான் அங்கே எழுந்துருள வேண்டும். அதான் பகவான் நம்ம மேல செய்யக்கூடிய கிருபை. நம் வீடுகளிலே ஏதோ பெரிய கோவில்களை போல பெருசு பெருசா கட்டி வச்சு நாம் திருவாராதனம் பண்ணல. நம்முடைய வீடுகளிலே ரொம்ப சின்னதாகத்தான் பெருமாளுடைய பெருமாள் உள்னு அதுக்கு பேர். சில இடங்கள்ல பெரிய வீடெல்லாம் கூட இருக்காது, ஒரு ஷெல்ஃப் தான் இருக்கும். ஆனா அந்த ஷெல்ஃப்ல ஒரு விளக்கேத்தி வச்சு ஏதோ தன்னாலே முடிஞ்ச ஒரு தீர்த்தத்தை கொண்டு வந்து அதை கொண்டு வைத்துக் கொண்டு பெருமாளிடத்திலே இப்படியாக நாம் பிரார்த்தனை செய்தால் கூட பகவான் அந்த பரமபதத்திலே எப்படியாக மகிழ்ந்திருக்கிறானோ அதை போல இங்கேயும் நம்முடைய இடத்திலேயும் அவன் மகிழ்ந்து இருக்கின்றான். அதான் பகவானுடைய பரம கிருபை. அப்படியாக நீ மகிழ்ந்து இங்கே எழுந்துருள வேண்டும் என்று அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகின்றோம், அவரிடத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். அப்படியாக அவன் மகிழ்ந்து எழுந்தருளுகிறான். அதனாலே அவனை வணங்குகின்ற பொழுது அவனை மட்டும் தனித்து வணங்குவது என்று வழக்கம் இல்லை. அவனுடைய அடியார்களை எல்லாம் சேர்த்து கொண்டு, அடியார் குழாங்களை எல்லாம் அழைத்து கொண்டு இணைத்துக் கொண்டு அவர்களோடு தான் எம்பெருமான் இருக்க வேண்டும். சக்கரவர்த்தி திருமகன் எப்படி இருக்கா? பட்டாபிஷேக ராமர்னு பார்க்கணும். மற்ற நேரங்கள்ல இருக்கக்கூடிய ராமரை காட்டிலும் குடும்பங்கள்ல பட்டாபிஷேக ராமர் பட்டாபிஷேக படம் இல்லாத வீடே அந்த காலங்கள்ல இருக்காது. நல்லா அழகா வச்சிருப்பார்கள். ஏன்னா எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறார்கள். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, இருவரும் வெண்குடை கவிக்க, பரதன் வெண்குடை கவிக்க, அவர்கள் சத்திர சாமரங்கள் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இளையபெருமாளும் சதுரகனாழ்வானுமாக அப்படியாக பட்டாபிஷேக கோலத்திலே எம்பெருமானை எழுந்துள்ளி இருக்கிற பொழுது சமஸ்த பரிவாரங்களும் அப்படி சூழ்ந்திருக்கிறார்களே, அப்படி சூழ்ந்திருக்கும்படியான எம்பெருமானைத்தான் பற்ற வேண்டும் என்று ஆண்டாள் நமக்கு காட்டுகின்றான். அதனால கிருஷ்ணனுக்கு பரிவாரங்கள்லாம் யாருன்னா கோபிகைகள் தான் கண்ணனுக்கு பரிவாரங்கள். கண்ணன்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான்? அவனை சுற்றி கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் இருப்பார்கள். நப்பிண்ணை பிராட்டி இருப்பாள். இனங்கள் என்று சொல்லக்கூடிய ஆடு, மாடு, பசு, கன்று, காளிகள் எல்லாம் அவனை சுற்றி இருக்கும். இதெல்லாமாக சேர்த்துத்தான் கிருஷ்ண பரிவாரம். அது மட்டுமல்ல, அவனுக்கு தாயார், தந்தையார்,
அதுக்கு மேலாக தமையனார், இவர்கள்லாம் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் எழுப்புகிறாள் ஆண்டாள். ஆளுக்கு ஒவ்வொருத்தரை போய் பார்த்து ஒவ்வொரு பெருமையை சொல்லி, ஒவ்வொரு ஏற்றத்தை சொல்லி அவர்களையெல்லாம் எழுப்பிக் கொண்டு, எல்லாரையுமாக எழுப்பிக் கொண்டு, நப்பினை எழுப்பிக் கொண்டு, அந்த நப்பினை நடத்த அருள் செய்யும்படியாக வேண்டி நின்றார்கள். அந்த நப்பினை புறப்பட்டு போன நப்பினையை இழுத்து பிடித்துக் கொண்டு நானாச்சு அருள் செய்வேன்னு கண்ணன் அவளை அருள் செய்ய விடாமல் தடுத்த உடனே அவர்கள் கொஞ்சம் கடுமையாக பேசினார்கள். தத்துவமன்று தகவு என்று சொன்னார். தத்துவமன்று தகவுன்னா அதுக்கு என்ன பொருள்? இது உன்னுடைய தத்துவம் கிடையாது, உன்னுடைய இயல்பு இது கிடையாது, உன்னுடைய இயல்புக்கு சேர்ந்தபடிக்கு நீ நடந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஊர்கள்ல ஒரு பேச்சு வழக்குண்டு. யாரோ அறியாதவர்கள் தவறு செய்து விட்டா, சரி என்ன பண்ண, அனுபவம் இல்லை, தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா ஒரு பெரிய மனுஷன் தவறு பண்ணா என்ன சொல்லுவார்கள்? யா, உங்க வயசுக்கு நீங்கள் இந்த தப்பு பண்ணிருக்கலாமா, உங்க அனுபவத்துக்கு நீங்க இதை தப்பு பண்ணலாமா, நீங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இப்படி அப்படின்னு பேசுவார்களே. அந்த மாதிரி ஆண்டாள் கேட்கிறாள், ஏ நப்பின்னையே, இது தத்துவமா, இது தகவா, இது உன்னுடைய சொரூபத்துக்கு சேருமா, நீ எப்படிப்பட்டவளாக இருக்கின்றாய், எங்களையும் எம்பெருமானையும் சேர்க்கும்படியான அதல்லவா உனக்கு இயல்பு, புருஷகாரம் என்பதல்லவா உனக்கு இயல்பு. அந்த பகவான் உன்னுடைய வார்த்தையை கேட்டு எங்களுக்கு அருள் செய்வான். அவனுக்கு எங்களுக்கு அருள் செய்யும்படியான தன்மையை ஏற்படுத்துபவள் நீதான். ஏன்னா அவள் என்ன பண்றான்னு கேட்டா, பகவானுடைய ஹிருதயத்தில் கொண்டு தூண்டி கொண்டே இருக்கிறான். பிரேரணா சக்தின்னு அதுக்கு பேர். பிரேரணை அப்படின்னா ஒன்றை தூண்டுவது. சுடர் விளக்கு ஆயினும் தூண்டுகோல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சுடர் விளக்காக இருந்தால் கூட அந்த விளக்கை தூண்டினால்தான் அந்த விளக்கானது இங்க பிரகாசமாக எரிகிறது. அதை போல தூண்ட வேண்டும், உள்ளிருந்து தூண்ட வேண்டும். அப்படி பகவானுடைய ஹிருதயத்துக்கு உள்ளே இருந்து பகவானுடைய கருணையை தூண்டுகின்றாள் பிராட்டி. அப்படி தூண்டலைன்னா என்ன ஆகும்னா, பகவானுடைய அருள் நமக்கு தெரியாது. பகவான் அவர் எப்படியாக இருக்கிறார்னு கேட்டா, அப்படியே கங்கு இருக்கு, அந்த கங்கின் மேலே அப்படியே சாம்பல் படிந்து விடும். நீர் பூத்த நெருப்பு என்று அதுக்கு பெயர். நீர்னா சாம்பல். அப்படியே அந்த கங்கின் மேலே படிச்சதுன்னா என்னடா அது போச்சு, அது அணைஞ்சிருச்சு போலையே, அதுக்குள்ள வெப்பம் இல்லை போலையே அப்படின்னு மற்றவர்கள் நினைப்பார்கள். அப்போ ஆறாவது வந்து அந்த சாம்பலை ஊதுவார்கள். ஊதினா அந்த சாம்பல் விலகி உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு வெளியிலே வரும். அதை போல பகவானிடத்திலே அடியார்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. அடியார்களுக்கு அவன் கருணை மழை பொழிய வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். அதான் அவனுடைய இயல்பு. அப்படி இயல்பாக கொண்டிருக்கும்படியான எம்பெருமான், அந்த கருணை மழையை தான் பொழிய வேண்டும் என்று ஆசைப்படும்படியான எம்பெருமான், அவன் அந்த கருணை மழையை பொழிய விடாமல் அவனிடத்திலே சுவாதந்தரியம் என்று ஒரு குணம். சுவாதந்தரியம்னா என்ன? எம்பெருமான் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவன் பார்த்து எதையும் செய்யலாம். அவன் பார்த்து ஒருத்தருக்கு அருளும் செய்யலாம், அவன் பார்த்து ஒருத்தருக்கு அவன் அன்பையும் காட்டலாம், ஒருத்தரிடத்தில் அவன் கோபமும் படலாம், அவரை தண்டிக்கவும் செய்யலாம். அந்த குணம் பகவானிடத்தில் வந்து விட்டால் அவனுடைய கருணை கீழே போயிடும். இந்த சாம்பல் படிஞ்சதை போல அந்த குணம் மேலே படித்திருக்கிறதே, பிராட்டி தான் அந்த சாம்பலை வீசி விட்டு ஊதி எடுத்து அந்த சாம்பலை போக்கி உள்ளே இருக்கக்கூடிய குணத்தை, அந்த அருள் கருணையை அப்படியே மேல தூக்கி விடுறா. அப்படி இவள் மேலே தூக்கி விடுறதுனால நாம பிழைச்சோம். அப்படி நீ அந்த கருணையை தூண்ட வேண்டுமே, அதுதானே உனக்கு இயல்பு, அதுதானே உன்னுடைய ஸ்வரூபம். ஆனால் நீ அதை விட்டு விட்டு இப்பொழுது அந்த கண்ணனோடு சேர்ந்து கொண்டு அவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்காத வண்ணமாக நியமனமாக இப்படி உள்ளே இருக்கிறீர்களே என்று கேட்ட உடனே கண்ணனுக்கு சற்றே கோபம். என்னதான் இருந்தாலும் பிராட்டியை இப்படியாக கேட்கிறதா, பெரிய மனுஷன் செய்யற காரியமா இதுன்னு கேட்கிற மாதிரி எல்லாம் இருக்கு இந்த வார்த்தை. இப்படி இவர்கள் கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டார்களேன்னு கண்ணன் கோபமாக இருக்கிறான். அதனால இப்ப முதல்ல கண்ணனை கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம். கண்ணனை சமாதானப்படுத்தினால்தான் அவன் நப்பிண்ணையை நமக்கு சேர்த்து அனுப்புவான். அதனாலே இந்த நப்பிண்ணை நமக்கு வேணும்னு சொன்னா முதல்ல கண்ணனை சமாதானப்படுத்த வேண்டும் என்று இன்றைய தினத்திலே முதல்ல பாதி பாட்டு கிருஷ்ணனுக்கு, மீதி பாட்டு நப்பிண்ணைக்கு. அதனாலே கிருஷ்ணனை அவர்கள் அழைக்கிறார்கள், கிருஷ்ணனை அவர்கள் போற்றுகிறார்கள்.
என்னவெல்லாம் சொல்லி அவர்கள் போற்றுகிறார்கள் சொல்றார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். 33 அமரர், 33 பேர் இருக்கிறார்கள். 33 பேர்னா இந்த 33 பேருக்கு கீழே தலைக்கு ஒவ்வொரு கோடி, அவர்களுக்கு கீழே அவர்கள் பணி ஆற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தலைக்கு ஒவ்வொரு கோடின்னு மொத்தம் 33 கோடி பேர். அந்த 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்களே, ஏகாதச ருத்ரர்கள்னு முதல்ல 11 ருத்ரர்கள். சிவபிரான் இருக்கிறாரே, அவருக்கு 11 கோலங்கள். அந்த 11 ருத்ரர்கள் ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர். துவாதச ஆதித்யர்கள்னு ஒரு 12 பேர். அதற்கு மேலாக அஷ்ட வசுக்கள்னு ஒரு 8 பேர். அதற்கு மேலாக அஸ்வினி தேவதைகள்னு 2 பேர். இவர்கள் யாவருமாக சேர்ந்துதான் கணம். கணம்னா ஒருத்தர் நிற்பார், அந்த ஒருத்தரை முதல் ஆளா நிப்பாட்டி கொண்டு அவருக்கு பின்னாடியாக வரிசையாக நிற்பார்கள். எத்தனை பேர் நிற்கிறார்கள்? ஒருத்தர் நின்னார்னா அவருக்கு பின்னாடி 1 கோடி பேர். அப்படி 33 முக்கோடி தேவர் என்று தேவ கணத்துக்கு பெயர். 33 கோடி பேர் இருக்கிறார்களே, இவர்கள் யாவருக்கும் தலைவன் தேவேந்திரன் பெயர். ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு கேட்டால், அப்படி 33 கோடி பேர் இருந்து அவர்கள் அந்த 33 கோடி பேருக்கும் தேவேந்திரன் தலைவனாக இருந்தாலும் கூட, அந்த 33 கோடி பேருக்கும் ஒரு ஆபத்து என்று வந்தால், அந்த ஆபத்திலே இருந்து அவர்களை காக்கும்படியான திறன், அவர்களை காக்கும்படியான ஆற்றல் என்பது யாருக்கு இருக்கிறது? பகவானாகிற ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனிடத்திலேதான் அமைந்திருக்கிறது. ஆக அந்த 33 அந்த 33 முன்னின்று காக்கும்படியான எம்பெருமானாக இவன் இருக்கின்றான். அதனாலே இவர்களுக்கெல்லாம் முன் நின்று என்று சொல்ற. முன் நின்றுனா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு கிராமங்கள்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, அல்லது ஒரு இடங்கள்ல, பெரிய பெரிய இடங்கள்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுனா அதுல சில பேர் இருப்பார்கள். இவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, அவர்களை கூப்பிட்டு இந்த வேலையை நீ செய் என்று அவர்களை யாரும் நியமிக்க வேண்டியதில்லை. இது என் வேலை, இது நானாச்சு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வேலையாக தானே அதை பொறுப்பை எடுத்துக்கொண்டு தானாக அதை செய்யும்படியாக அவர்கள் வந்து செய்வார்கள். அதை போல இந்த 33 என்று சொல்லும்படியான இவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வந்தால், அந்த ஆபத்து வரக்கூடிய காலத்திலே பகவான் தானே முன் வருகின்றான். முன் வந்து என்ன செய்கின்றான்? கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம், கம்பம் என்று சம்ஸ்கிருதத்திலே பேர். கம்பம் அப்படின்னு சொன்னா பயம்னு அர்த்தம். பகவான் என்ன பண்றான்? இவர்களுடைய பயத்தை போக்குகின்றான். இவர்களுடைய பயம், இவர்களுடைய இதயத்திலே தங்களுக்கு இந்த அசுரர்களாலே ஏதேனும் ஏற்பட்டு விடுமோ, இந்த அசுரர்கள் தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து செய்வார்களோ என்று அவர்கள் அஞ்சுகின்றார்களே, அப்படி அஞ்சக்கூடிய அச்சத்தை அவன் போக்குகின்றான், அபயம் தருகின்றான். நீங்கள் எக்காரணம் கொண்டும் அஞ்ச வேண்டாம் என்று அவர்களுக்கு அபயம் தருகின்றான். இதெல்லாம் எங்க தெரிகிறது? புராண இதிகாசங்களை பார்த்தால் அதுதான் நடந்திருக்கிறது. பகவான் அவன் தேவர்கள் எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்றார்கள். இந்த மாதிரி எங்களுக்கு ஹிரண்யனாலே கட்டம் ஏற்பட்டிருக்கிறது. பிரம்மதேவர் அவரே சொல்றார், ஏதோ வரங்கள் கேட்டார்கள்னா அந்த வரங்களை உடனே நாங்கள் கொடுத்து விடுகின்றோம். ஆனால் அந்த வரங்களை கொடுத்து விட்டு அவர்களிடத்திலே நாங்கள் படும்பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு, ஆசுதோஷின்னு பேர். ஆசுதோஷினா என்ன அர்த்தம்? ஆசுதோஷி அப்படின்னா யாராவது கொஞ்சம் புகழ்ந்து பேசிவிட்டால், யாராவது கொஞ்சம் போற்றி பாடிவிட்டால்
உடனே அந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா சந்தோஷப்படுவார்கள். அப்படி சந்தோஷப்பட்டு கொண்டு அந்த போற்றி பாடிய அந்த விஷயத்திலே மகிழ்ச்சி அடைவார்கள். மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன ஏதுன்னு காரணங்களை பற்றி கவலையே படாமல் அவர்களுக்கு வேண்டுங்கிற வரங்களை வாரி வழங்கி விடுவார்கள். அப்படியாக வரங்களை வாரி வழங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வரங்களை பெற்றுக்கொண்டு அந்த வரங்களையாலே 4 பேருக்கு யாராவது நன்மை செய்வார்களானா நன்மை செய்வதல்ல, அந்த வர பலம்னு பேர். இரண்யனை சொல்ற பொழுது சொல்ற, இரண்யன் எப்படி இருக்கின்றான்? பரியனாகி வந்த அவுணன் என்கிறார் ஆழ்வார். பரியன் அப்படின்னா நல்லா பருத்து போயிருக்கான் இரண்யன். ஏன் பருத்து போயிருக்கிறான்னு சொன்னா, அந்த காலங்களிலே வேட்டைகளுக்குன்னு சொல்லி சில விலங்குகளை அவர்கள் வளர்ப்பார்கள். அப்படி வேட்டைகளுக்கு என்று வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு நல்ல தீனி போட்டு ஆகாரங்கள் கொடுத்து 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 நல்லா கொழுக்க வைப்பார்கள். அதே போல இந்த ஹிரண்யன் எதனாலே வளர்ந்திருக்கிறான்னா, இந்த தேவர்கள் கொடுத்த வரங்களை எல்லாம் நிறைய வாங்கி 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 அதனாலே பரியனாக இருக்கிறான், அப்படியாக இருக்கிறான். எக்கச்சக்கமான வரங்களை அவர்கள் வாரி வழங்கி விடுவார்கள். வழங்கிவிட்டு அதுக்கு பிறகு அல்லல் படுவார்கள். ஐயோ, இப்படியெல்லாம் வரங்களை கொடுத்திருக்கிறோமே. பஸ்மாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். இந்த பஸ்மாசுரன் சிவபிரானை நோக்கி தவம் செய்தான். சிவபிரானை நோக்கி தவம் செய்து வரம் பெற்றான். என்ன வரம் பெற்றான்? நான் ஆரை தொடுகின்றேனோ, எதை தொடுகின்றேனோ தொடக்கூடிய பொருள்லாம் பஸ்மமாக ஆக வேண்டும். பஸ்மம்னா சாம்பல், சாம்பலாக மாற வேண்டும் என்று வரம் பெற்றான். அப்படி வரம் பெற்று அந்த வரத்தின் துணையினாலே அவன் பலரை அழிக்க முடியும். ஆனால் இப்ப அவனுக்கு ஒரு விசித்திரமா ஒரு எண்ணம் வந்தது. வரம் கொடுத்த தெய்வத்தினுடைய தலையிலே கை வைக்கிறேன் என்று சொன்னான். நீங்கள் கொடுத்த வரம் உண்மைதானா பொய்தானா என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். சிவபிரானே, உங்களுடைய தலைமையிலே நான் கையை வைக்கப் போகின்றேன் என்று சொல்லி அவன் சிவபிரானுடைய தலையின் மீது அந்த கையை கொண்டு வருகின்ற பொழுது அவராலே அவரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. உடனே பகவானிடத்தில் ஓடுகின்றார். பகவான் அதற்கு பிற்பாடு அந்த பஸ்மாசுரன் அழகிலே மயங்கும்படியாக ஒரு பெண் உருக்கொண்டு அவன் முன்பாக பல விதங்களே நடிச்சு, நான் செய்யறதெல்லாம் நீ செய்வாயான்னு கேட்ட உடனே அந்த பெண்ணை பார்த்த ஆசையினாலே ஓ செய்றேனே அப்படின்ட்டான். அவள் வரிசையா தன்னுடைய கையை எடுத்து அப்படி அபிநயங்கள்லாம் பிடிச்சு காண்பிச்சா. ஒவ்வொரு அபிநயமா காண்பிச்சா. அப்படின்னா இப்படின்னா எல்லாம் ஒவ்வொன்னா பண்ணிக்கொண்டு அப்படியே பேசிக்கொண்டே நடனம் ஆடிக்கொண்டு தன்னுடைய தலைக்கு மேல எடுத்து கையை வச்சா. தான் வாங்கியிருக்கக்கூடிய வரத்தை மறந்து தன் கையை எடுத்து தன் தலைமையிலே வச்சு அந்த பஸ்மாசுரன் தன்னைத்தானே அவன் அழித்துக் கொள்ளும்படியாக நேர்ந்தது. அப்படி பஸ்மாசுரன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளவில்லையானால் என்ன நடந்திருக்கும்? உலகத்திலே அவன் பார்த்த பொருளை எல்லாம் தன் கைகளாலே தொட்டு அவற்றையெல்லாம் சாம்பலாக்கி அழித்திருப்பான். அதனாலே இந்த உலகத்தை காக்க வேண்டும், தேவர்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் பகவான் தான் பல பல அவதாரங்களை செய்கின்றான். இந்திரன் தன்னுடைய செல்வங்கள்லாம் இழந்த பிற்பாடு பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணான். பகவான் திருவிக்ரம அவதாரம் பண்ணி அவனுடைய செல்வங்களை மீட்டு கொடுத்தான். ராவணாதி ராட்சசர்கள்லாம் என்ன செய்தார்கள்? தேவர்களை சிறையிலே வைத்தார்கள். தேவ மாதர்களை கொண்டு சிறையிலே அடைத்தார்கள். அப்படி தேவ மாதர்களெல்லாம் சிறையிலே வைக்கின்ற பொழுது அந்த தேவ மாதர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா பகவான் ராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் பண்ணான், சீதையாக பிராட்டி அவதாரம் பண்ணால். அந்த ராவணாதி ராட்சசர்களை கொன்று அந்த தேவர்களை தேவ மாதர்கள்லாம் பகவான் மீட்டான், விடுவித்தான். ஆனபடினாலே இவர்களெல்லாம் காக்க வேண்டும், இவர்களெல்லாம் மீட்க வேண்டும். அதையெல்லாம் பகவான் எப்படி செய்கின்றான்? முன்னின்று, அவனே முன்னே. ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் தான் வாலண்டியரா பண்றதுன்னு பார்த்தோம். வாலண்டியரா பண்றதுன்னா தானே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் அவன் செய்கின்றான். அப்படி முன்னின்று கப்பம் தவிர்க்கும் களியே என்று அழைக்கிறார். அது அவனுடைய சுபாவம். அது தன்னுடைய பணியாக அவன் நினைக்கிறான். இது என்னுடைய கடமை, இந்த தேவர்களை காக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு, என்னுடைய கடமை என்று அவன் தன்னுடைய திருவுள்ளத்திலே எண்ணக்கூடிய காரணத்தினாலே இவற்றை முன்னின்று செய்கின்றான். கலினா மிடுக்குன்னு அர்த்தம். மிடுக்குன்னா தோற்றத்திலே பார்க்கிற பொழுதே அந்த அழகு தெரியும். அதனாலதான் திருமங்கை ஆழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் திருமங்கை ஆழ்வார் ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப மிடுக்கா இருப்பார். அவருடைய திருமேனியே ஒரு தனி அழகா தெரியும். அதனாலதான் திருமங்கை ஆழ்வாரை சொல்லுகின்ற பொழுது உரைகழித்த வாழையொத்த வெளிமடந்தை மாதர் மேல் உருக வைத்து மனமொழித்து உலகளந்த நம்பி மேல்
குறைய வைத்து மடலெடுத்த குறையலாளி திருமணம் கொல்லை தன்னில் வழிபறித்த குற்றமற்ற செங்கையான் மறையுரைத்த மந்திரத்தை மாலுரைக்க அவன் முனே மனமுடுக்கி மடி ஒதுக்கி வாய் உதைத்து ஒன்றலர் கரைகுளித்த வேலனைத்த நின்றவந்த நிலைமையன் கண்ணை விட்டு அகன்றிடாது கலியன் ஆணை ஆணையே என்று அந்த திருமங்கையாழ்வார் பார்க்கறதுக்கு மிடுக்கோட இருக்க. அனைத்த வேலும் தொழுதகையும் அழுந்திய திருநாமமும் ஓம் என்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் முறுவலும் என்று அந்த திருமங்கையாழ்வாருடைய திருமேனி அழகு தனி அழகாக இருக்கிறது. யாரும் செய்ய துணியாத காரியத்தை திருமங்கையாழ்வார் செய்தார். இவர்கள் எல்லாரும் பகவான் வந்தாருன்னா பகவானுக்கு முன்பு அஞ்சி நடுங்குவார்கள். ஆனா திருமங்கையாழ்வார் பகவானுக்கு முன்பாகவே கத்தியை காட்டி அவரிடத்துல அந்த மந்திரத்தை என்ன மந்திரம் பண்ணினாய்னு மந்திரத்தை கேட்டார். வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ் வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன். அந்த மிடுக்கு வேற யார்கிட்டையுமே கிடையாது. அதனால பெருமாள் திருமங்கையாழ்வாரை கூப்பிட்டார் நம் கலியனோ என்று கூப்பிட்டார். இந்த கலினா வலிமை மிடுக்குன்னு அர்த்தம். அந்த வலிமை அந்த மிடுக்கு ஆரிடத்துல இருக்கிறது, கண்ணன் பெருமானத்தில் இருக்கிறது. அவன் முன்னே வந்து நிற்கின்றான், முன்னின்று காரியங்களை அவன் நடத்தி கொடுக்கின்றான். சொல்றான் வேதத்தின் முன் நின்றான் வேளம் முதலே என்று அழைக்க என் என்றான் எங்களுக்கு இறை. எங்களுடைய இறைவன் இருக்கிறானே, எங்களுடைய பகவான் இருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன் என்று புகழேந்தி புலவர் சொல்கின்றார். ஆதி தனி கோலம் ஆனான் அடியவர்க்காய் சோதி திருத்தூணில் தோன்றினான் வேதத்தின் முன் நின்றான் வேளம் முதலே என்று அழைக்க என் என்றான் எங்களுக்கு இறை. ஆதி தனி கோலமானான். கோலம்னா வராக பெருமாளுக்கு கோலம்னு பேர். இந்த வராக ரூபமாக எம்பெருமான் அவன் முதலாக அவன் எழுந்தருளினானே வராக அவதாரம் தான். அவதாரங்களிலே அவதார கணக்கு தசாவதாரம் சொல்றபொழுது மத்ஸ்ய கூர்மன்னு சொல்றோமே ஒழிய வாஸ்தவத்திலே பாகவத புராணம் முதல் அவதாரமாக வராக அவதாரத்தை தான் சொல்றது. ஆதி தனி கோலம் ஆனான், அதுவும் ஆதியிலே தோன்றியவன். ஆதிவராகன் அவனுக்கு திருநாமம், மகாவராகன்னு திருநாமம். ஆதிவராக மூர்த்தியாக முதலாக பூமி தேவியை ரட்சணம் பண்றதுக்காக அவன் தான் எழுந்தருளினான். அடியவர்க்காய் சோதி திருத்தூணில் தோன்றினான். அடியவர்கள் தங்களை காக்க வேண்டும் என்றவர்கள் விண்ணப்பம் பண்ணியதற்காக பிரகலாதனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும், ஒரு அடியவனுடைய வார்த்தையை உண்மையாக்க வேண்டும், சத்தியமாக்க வேண்டும் என்பதற்காக சோதி திருத்தூணில் தோன்றினான். அந்த இடத்திலே தூணை உடைத்துக் கொண்டு வெளிப்பட்டு அங்கே காட்சி கொடுத்தான், ரிசிம்மாவதாரம் பண்ணினான். வேதத்தின் முன் நின்றான். வேதத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஹரி ஹி ஓம் என்று சொல்லித்தான் வேதத்தை ஆரம்பிக்க. அப்படி இல்லாமல் வேதத்தை தொடங்க முடியாது. வேதத்தின் முன்னாக பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அதான் முன் நின்றான். வேடம் முதலே என்று அழைக்க. வேளம் யானை என்ன பண்ணுது? வேளம்னா யானை. யானை என்ன சொன்னது? முதலே. முதல்னா யார் ஒருவர் இந்த 17-14 உலகங்களுக்கும் முதலாக இருக்கின்றாரோ அப்படின்ன உடனே அந்த வார்த்தை ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த வார்த்தை முதல்ல எங்க போறது? நேரா இந்திரலோகத்துக்கு போறது. ஓ, ஒரு 10 பேர் இருக்கிறார்கள். அந்த 10 பேர் நான் ராமசாமின்னு ஒருத்தர் கூப்பிடுறேன்னா, கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் இருக்கலாம், கோவிந்தசாமின்னு ஒருத்தர் இருக்கலாம், ரங்கசாமின்னு ஒருத்தர் இருக்கலாம். அவரெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அது அவங்க பேர் இல்லை, என்னன்னு நம்மளை கேட்க மாட்டார்கள். அந்த மாதிரி அந்த வார்த்தை ஆதி மூலமே. ஆதி மூலம்னா என்ன அர்த்தம்? 17-14 உலகங்களுக்கும் எது ஒன்று தோற்றமாக இருந்ததோ, எது ஒன்று ஆதியாக இருந்ததோ அது யாரோ அந்த தெய்வம் என்னை காக்கட்டும்னு சொன்னான். அவன் நாராயணன்னு சொல்ல. அந்த யானை கூப்பிடுற பொழுது நாராயணா என்னை காப்பாற்றுன்னு கூப்பிடல, ஆதி மூலமேன்னு தான் சொன்னது. அப்படி சொன்ன உடனே ஆதி மூலம் யாரோ அவர்தானே குரல் கொடுக்க முடியும். இந்திரன் குரல் கொடுக்கல, பிரம்மதேவன் குரல் கொடுக்கல, சிவபிரான் குரல் கொடுக்கவில்லை. யாரு குரல் கொடுத்தார்கள்னா ஸ்ரீமன் நாராயண ஆகிற பகவான் தான் இந்த யானையோட குரலை கேட்டு என்னை யாரும் கூப்பிட்டீங்களான்னு கேட்டான. ஓஹோ, நம்மளைத்தான் அந்த யானை கூப்பிடுறது போலன்னு வேகமாக அவன் தன்னுடைய குருடவாகனத்தை வந்து யானையை காப்பாற்றினான். அதைத்தான் சொல்லுகிறார், வேளம் முதலே என்று அழைக்க என் என்றான் எங்கட்கு இறை. எங்களுடைய இறை உடனே என் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனாலே அவன்தான் சர்வ ரக்ஷகன் என்பதை இந்த பாசுரத்துல எடுத்த உடனே சொல்றான். அவனுடைய ரக்ஷண சாமர்த்தியம், அவன் எப்படியாக எல்லாத்தையும் காப்பாற்றுகின்றான். இந்த உலகத்தை யாரு காப்பாற்றுகிறார்கள்? தேவர்கள் காப்பாற்றுகிறார்கள், தெய்வங்கள் காப்பாற்றுகிறார்கள்னு சாஸ்திரங்களே இருக்கு, இல்லைன்னு சொல்லல. அததுக்கு அந்தந்த தெய்வங்கள் உண்டு. ஆனால் அந்த தெய்வங்கள் தான் வாஸ்தவத்திலே காப்பாத்துதானா? அந்த தெய்வங்களுக்கு உள்ளிருந்து காப்பவன் பகவான் தான். அந்த தெய்வங்களுக்கே ஒரு ஆபத்து வந்தா அந்த தெய்வங்களையே காப்பாற்றியவன் பகவான் தான். அதனாலே இந்த தெய்வங்களுக்கெல்லாம் முன்னின்று காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனாலதான் அரையர் சுவாமி கொண்டாட்டம் போடுற பொழுதெல்லாம் சொல்றார்,
அவர் என்ன சொல்றாருன்னா, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாய் நிற்கும் பிரான் அப்படின்ற, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாகதான் அவனுக்கு தேவாதி தேவன் திருநாமம். அப்போ அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் தான் யாவரையும் காக்கின்றான் ஆனபடினாலே அவனைத்தான் 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று அவனைத்தான் அழைத்தாள். துயிலடாய் சொல்றார் பகவானே, நீ அமரர்களைத்தான் காப்பாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? அமரர் அப்படின்ற வார்த்தைக்கு யார் மரணத்தை வென்றவர்களோ அவர்களுக்கு அமரர்னு பேர். அவர்களுக்கு மரணம் கிடையாது. தேவ லோகத்திலே போய்விட்டால் அவர்களுக்கு மரணம் கிடையாது. ஏன் மரணம் கிடையாதுன்னா, அங்கே போனால் அவர்களுக்கு ஒரு மருந்து கிடைக்கிறது. என்னது? சாவா மருந்துன்னு பேர். அந்த மருந்து சாவா மருந்து. இந்திரர் அமிழ்தம் எய்வது என்று இந்த அமிழ்தம் அமிர்தம் என்றதுக்கு பேர். மிருத்துனா மரணம்னு அர்த்தம். அமிர்தம் அப்படின்னா மரணமற்ற மருந்து. அந்த மாதிரி இந்த மரணமற்ற மருந்தை குடித்திருக்கிறார்களே அவர்களுக்குத்தான் நீ அருள் செய்வாயா? நாங்கள்லாம் மரணம், எங்களுக்கு மரணம் இருக்கு. என்ன மரணம்? அந்த உடம்பு மட்டுமில்ல, எப்பொழுதெல்லாம் உன்னை பிரிகின்றோமோ, உன்னை பிரிகின்ற காலத்திலெல்லாம் நாங்கள் மரணத்தை எல்லாவா எய்துகின்றோம். எங்களுடைய மனசு செத்து போகும். ஆனால் நீ மீண்டும் வந்து விட்டாய்ன்னு சொன்னா நாங்கள் உயிர் பெற்று எழுவோம். உன்னை பிரிகின்ற பொழுது அந்த பிரிவே எங்களுக்கு மரணமாய் இருக்கின்றது. உன்னை சேர்கின்ற பொழுது எங்களுக்கு சுகமாய் இருக்கிறது. உன்னை பிரிவதனால் மரணமெய்தி உன்னை சேர்வதனால் வாழக்கூடிய எங்களுக்கு நீ உதவலாகாதா? அமரர்களுக்குத்தான் உதவுவாயா என்று கேட்கும்படியாக இருக்கிறது இந்த பாசுரம். இதற்கு மேலே சொல்ற கப்பம்தவிற்கும் கலியேன்ற. கப்பம்னா பேரரசர்கள் இருப்பார்கள். இந்த பேரரசர்கள் ராஜ்யத்தை விஸ்தீர்ணம் பண்ணுவார்கள். அரசாட்சியை அவர்கள் விரிவுபடுத்துவார்கள். அப்படி அரசாட்சி அவர்கள் விரிவுபடுத்தினார்கள் என்றால், அப்படி விரிவுபடுத்தக்கூடிய காலத்திலே அவர்களுடைய அந்த ராஜ்யம் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கிறதோ அப்படி பரவி இருக்கக்கூடிய இடங்களில் யாராவது சிற்றரசர்கள் தான் இவர்கள் பிடிச்சு வச்சுப்பார்கள். நீ ஒழுங்கா எனக்கு கப்பம் கட்டினா நான் உன்னை நல்லதமா வச்சுப்பேன், இல்லைன்னா உன்னை போர் மேல கொண்டு வந்து உன் மேல போர் தொடுத்து வந்து உன் ராஜ்யத்தை அழித்து விடுவேன் என்று அவனை மிரட்டி வச்சிருப்பார்கள். உடனே அவன் அந்த பேரரசுக்கு பயந்து கொண்டு கப்பம் கட்டுவான். அப்படி போய் கப்பம் கட்டினான்னா தான் அவன் பிழைச்சு கிடக்க முடியும். அந்த மாதிரி தேவர்கள் ராவணனுக்கு கப்பம் கட்டினார்கள், இரண்யனுக்கு கப்பம் கட்டினார்கள், மகாபலிக்கு கப்பம் கட்டினார்கள். இத்தனை பேத்துக்கும் கப்பம் கட்டினார்களே. பகவான் வந்து அவதாரங்களை செய்து அந்த பேரரசர்களாக தேவர்களை வெற்றி கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த அசுரர்கள்லாம் கொன்று ஒழித்து இனிமேல் நீங்கள் யாருக்கும் கப்பம் கட்ட வேண்டாம் என்று அந்த கப்பத்தை தவிர்த்தான். அதனாலே கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடா. எங்களுக்காக நீ ஒன்னும் பெரிய அவதாரங்கள்லாம் பண்ண வேண்டாம். சின்ன உருவத்தை பெரிய உருவம் ஆக்க வேண்டாம். மனுஷனாக பிறந்து காட்டிலும் மேட்டிலுமாக நடக்க வேண்டாம். அப்படியே கீழே மனித உடம்பு மேலே மிருக தலை என்று எங்களுக்காக மாற வேண்டாம். இது எதையுமே செய்ய வேண்டாம். நீ ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும். என்ன செய்ய வேண்டும்னா, துயில் எழாய். எங்களுக்காக அந்த படுக்கையில இருந்து கண் திறந்து விழித்து ஒரு பார்வை, ஒரு நோக்கு நோக்கி எங்களை பார்த்தால் போதுமானது. நீ துயில் எழுந்தால் போதுமானது. உன்னை துயில் எழ வேண்டும் என்று உன்னை துயில் எழுப்புவதற்காகத்தான் நாங்கள் ஆசை கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் இந்த விஷயத்தை அவர்கள் தெரியப்படுத்தினார்கள் பெருமாளுடைய திருவிழா. அதற்கு மேலே சொல்றாள், செப்பமுடையாய் என்று அழைத்தார்கள். அது என்ன செப்பம் உடையாய்னா அதுக்கு என்ன பொருள்? செப்பம் என்கின்ற சொல்லுக்கு சம்ஸ்கிருத பாஷையிலே ஆர்ஜவம்னு பேர். ஆர்ஜவம் அப்படின்னு பேர். அதனா ஆர்ஜவம்னா என்ன? ஆர்ஜவம்னு சொன்னால் நேர்மைன்னு அர்த்தம். அது என்ன நேர்மையா இருப்பது? ஒருபடிப்பட்டிருத்தல், ஒரே விதமா இருப்பது. இங்கொரு வார்த்தை அங்கொரு வார்த்தைன்னு பேசுறது கிடையாது. எனக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்தா அவர்களிடத்திலே ஒரு விதமாக நடந்து கொள்வதும், எனக்கு வேண்டப்படாதவர்கள் வருகின்ற பொழுது அவர்களிடத்திலே ஒரு விதமாக நடந்து கொள்வதுமாக நடக்கிறதில்லை. நேர்மையாக இருப்பது எப்பயுமே ஒரே விதமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நேர்மையா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்னு கேட்டால், அடியார்கள் அவர்கள் எப்படி அவர்கள் நியமிக்கிறார்களோ, அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அவர்களிடத்துல எப்பொழுதுமே பகவான் ஒரே விதமா இருக்கிறார். அடியார்கள் விரும்பிய வண்ணமாக அவர்களுக்கு கைப்பட்ட பொருளாக அவர்கள் கைப்பட்ட சரக்கு, குடை சரக்கு என்று சொல்வார். பொருள் இருக்கு, அந்த பொருள்
அது ரொம்ப இறுக்கமான பொருளா இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பொருளை நாம நினைச்ச மாதிரி மாத்த முடியாது, நமக்கு ஏத்த மாதிரி அது விளையாது. ஆனா அதே பொருள் குழஞ்சு போய் நல்ல நெகிழ்ச்சியா இருக்குன்னா, தளதளன்னு இருக்குன்னா, நாம என்ன உருவத்தை நாம நினைக்கிறோமோ அந்த உருவத்துக்கு அதை மாத்தி வச்சுக்கலாம், நம்ம சௌகரியத்துக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி பகவான் அடியார்களிடத்திலே குழை சரக்காக இருக்கிறான். அவர்கள் வேண்டும்படியாக அவனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சொல்றார் ஆழ்வார், தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மற்ற அப்பேர். தமர் உகந்தது எவ்வுருவம், தமர்னா அடியார்கள். அந்த அடியார்கள் உகந்து பகவானுக்கு அவர்கள்ட்ட நல்ல செல்வம் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் பெருசா ஒரு தங்கத்துல பெருமாளுக்கு திருமேனி பண்ணி அதுல பெருமாளை எழுந்தருள பண்ணுகிறார்கள். உன்னை பெருமாள் அதை உட்காந்துற அதுல அவர் எழுந்தருள் இருக்கிறார். ஆனால் யாரோ ஒருத்தன் அவன் ஏழை, அவனால தங்கத்தெல்லாம் பண்ண முடியல, அவனால ஒரு சித்திர படம் தான் வைத்து வழிபட முடிகிறது, ஒரு ஓவியம் தான், சுவர்மிசை சாற்றியும் வைத்தும் தொழுவர் மூவுலக அளந்த மூர்த்தி உருவே முதல்றார் ஆழ்வார். சுவர்மிசை சாற்றினா அப்படியே ஒரு செவத்துல ஒரு படமா வரைஞ்சு வச்சா அந்த தங்கமா இருக்கக்கூடியதுல எந்த பெருமாள் இருக்காரோ அதே பெருமாள் சுவற்றிலே. அவனாலே பெருசா பண்ண முடியும். ஒரு சின்னதா சால கிராமத்தை வச்சுட்டு இருக்கான், அந்த சால கிராமத்தை கொண்டு அதிலே பெருமாளுக்கு திருவாரணம் பண்றான், அவ்வளவுதான் அவனாலே முடியுதுன்னா அதற்குள்ளேயும் பகவான் அனுகிரகம் பண்றான். அவன் எப்படி விரும்புறானோ. குழந்தைகள்லாம் என்ன பண்றார்கள், வீதியிலே விளையாடுகின்றார்கள். அப்படி வீதியிலே விளையாடக்கூடிய காலத்திலே அவர்கள் சின்ன சின்னதா அவர்கள் சிரட்டை இருக்கும், அந்த சிரட்டையில மண்ணை அள்ளி வச்சு அப்படி கவிழ்த்து வச்சா இதுதான் பிரசாதம் அப்படின்னு வச்சு பெருமாளுக்கு அவர்கள் அதை நிவேதனம் பண்றார்கள். சுவாமி ராமானுஜர் எதிரிலே வருகிறார், உடனே அழைக்கிறார்கள், அருளப்பாடு ஜீயா அப்படின்னு கூப்பிடுறார்கள், ஜீயரேன்னு கூப்பிடுறார்கள். சுவாமி ராமானுஜர் தம்முடைய வஸ்திரத்தை எடுத்து ஏன் இந்த பிரசாதத்தை வாங்குறார். ஏன் வாங்கினார்னா, தமருகந்தது எவ்வுருவம், அந்த குழந்தைகள் பெருமாளை இந்த ரூபத்திலே தான் வைத்து வழிபடுகிறார்கள் என்று சொன்னால் எம்பெருமான் அவர்களுக்கு அந்த உருவிலே காட்சி தருகின்றான், அதை எம்பெருமான் அங்கீகரிக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதே, அந்த தன்மைக்குத்தான் செப்பம் உடையாய் என்று பெயர். அப்படி செப்பம் உடையவன், அதே சமயத்திலே திரள் உடையவன். திரள்னா வலிமை. பகவான் நல்ல வலிமையோடு இருக்கிறான். என்ன வலிமை அவனிடத்துல இருக்கிறது, என்ன வலிமையை அவன் தன்வசமாய் வைத்திருக்கிறான். வலிமை வலிமைன்னு சொன்னா அந்த வலிமை என்று சொல்லக்கூடியது அடியார்களுக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படி செய்யும்படியான அந்த தன்மை இருக்கிறதே, அந்த தன்மை அவனுடைய அந்த வலிமை இருக்கிறதே, அதனாலே அடியார்களுக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு சாமர்த்தியம் இருக்கிறது. இந்திரன் அவனிடத்திலே ஒரு நாகப்பாம்பு, அந்த நாகப்பாம்பு இந்திரனை நம்பி வந்தது. அந்த இந்திரன்கிட்ட சொன்னது, பூமியிலே ஜனமேஜயன்னு ஒரு ராஜா இருக்கிறான், அந்த ஜனமேஜயன்ற ராஜா ஒரு யாகம் பண்றான், என் பேரு தக்ஷகன்னு பேரு. அந்த காலத்திலே பரீட்சித்து மகாராஜா ஜனமேஜயனுக்கு தகப்பன் இருந்தான். அந்த பரீட்சித்து மகாராஜாவை நான் தான் தீண்டினேன், கொன்றேன். அது விதிவசத்தாலே நடந்தது. அது ஏதோ விதிவசத்தாலே நடந்ததுன்னு சொல்லி விட்டுட்டு போக வேண்டியதானே. அப்படி இல்லாமல் அதெல்லாம் இன்னும் புரிஞ்சுக்காதனால அவன் ரொம்ப பெரிய ஒரு யாகம் பண்ணான். சர்ப்ப யாகம்னு அந்த யாகத்துக்கு பேரு. சர்ப்ப யாகம்னு சொன்னா என்ன பொருள்னா, சர்ப்ப ஜாதியே இருக்கக்கூடாது, பாம்புன்னு ஒரு உயிரினமே உலகத்துல கிடையாது. பண்ணி யாகத்தைன்னு சொல்லி உலகத்துல கூடிய ரிஷிகள்லாம் கூட்டு வந்து யாகசாலை போட்டு பெருசா ஹோம குண்டங்கள் போட்டு உட்காந்து யாகம் பண்ணா பெரிய 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 பாம்புகள்லாம் அதுல போய் விழது. எங்கெங்கெல்லாம் நாகங்கள் எந்தெந்த புத்துகள்ல இருக்கின்றனவோ அத்தனை நாகங்கள், பெரிய பெரிய மலைப்பாம்புல இருந்து எத்தனை பாம்பு உண்டோ அத்தனை பாம்பையும் போட்டு இழுத்துல போட்டுட்டு இருக்கான். என்னை யாரு காப்பாத்துவான்னு தெரியல. இந்திரனே, உன்னைத்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் என்று சொல்லுகிறார்கள், 30 கோடி தேவர்களுக்கும் நீதான் தலைவனாக இருக்கிறாய், அதனால உன்னை நான் நம்புகின்றேன், உன்னுடைய சிம்மாசனத்தை காலை சுற்றி கொள்கிறேன் என்று அந்த பாம்பு சிம்மாசனத்தின் காலை சுற்றி கொண்டு இந்திரன் சொன்னான், பயப்படாத, நான் இருக்கேன், நான் கவலை அப்படின்னு சொன்னான். ஆச்சு. இவன் யாகம் பண்ணான். ஊரு உலகத்துல இருக்க பாம்பெல்லாம் வந்து உள்ளே விழறது. ஆனா இவன் யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ அந்த பாம்பு இன்னும் வரலையே.
இந்த யாகத்தை ஆரம்பிச்சது எதுக்குன்னு சொன்னா, இந்த தக்ஷகனை நேராக போய் பார்த்து தக்ஷகன் கூட சண்டை போட்டு தக்ஷகனை எடுத்துக்கொண்டெல்லாம் வர முடியாது. இவன் யாருக்காக இந்த யாகத்தை தொடங்கினான்? இந்த தக்ஷகனுக்காகத்தான். அதனால தக்ஷகனை எப்படியாவது யாகத்தின் பெயரினாலே உள்ளே வரவழைத்து விட வேண்டும், அவனோடு சேர்த்து அவனுடைய இனத்தையே அழித்து விட வேண்டும் என்ற நோக்கம் அவனுக்கு இருந்தது. அந்த நோக்கத்தோட தான் இந்த யாகத்தை அவன் தொடங்கி இருக்கின்றான். அப்படி இந்த நோக்கத்தோட இவன் இந்த யாகத்தை தொடங்கி அந்த யாகமானது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அது என்ன பண்ணினதுன்னா, அவன் கண்டுபிடிச்சிட்டான். ரிஷிகள்லாம் சொன்னார்கள், தக்ஷகன் இந்திரனுடைய பாதுகாப்புல இருக்கிறான், இந்திரன் பத்திரமா வச்சிருக்கிறான். எங்க இருக்கிறான்? இந்திரனுடைய சிம்மாசனத்திலே இந்திரனை அப்படியே போட்டு இந்திரனை சேர்த்து இறுக்கி பிடிச்சு கொண்டு இந்திரன் தான் அவனை காப்பாத்து. அப்படியா? கூப்பிடு தக்ஷகனை. கூப்பிட்ட வரலையே, சும்மா கூப்பிடாதே. இந்திரனோடே சேர்ந்து இந்திரனால் காக்கப்படக்கூடிய தக்ஷகன் யாரோ அப்படிப்பட்ட தக்ஷகன் வந்து சேரட்டும்னு கூப்பிடுங்கள்னா. இப்ப இவர்கள் அதே யாக மந்திரங்களை சொல்றார்கள். இந்த யாக மந்திரங்களை சொன்னா அந்த தேவேந்திரனுடைய சிம்மாசனம் இருக்கு, அந்த சிம்மாசனத்துக்கு கால தான் தக்ஷகன் இருக்கான். அந்த தேவேந்திரனுடைய சிம்மாசனம் மேல இருந்து கீழே ஈர்க்கப்படுகிறது, இழுக்கப்படுகிறது. அப்புறமா அந்த இடத்துக்கு வைசம்பாயன மகிழ்ச்சி வந்து அந்த யாகத்தை அவர் தடுத்து நிறுத்தி அவனுக்கு நல்ல புத்தி பண்ணியார். அப்பெல்லாம் பாம்பு இனத்தை அழிக்க கூட அவனுக்கு நல்ல புத்தி சொன்னார்ன்றது தனி கதை. இதை ஏன் சொல்றேன்? இந்த இந்திரன் பயல் நான் உன்னை காப்பாற்றுகிறேன்னு ஜம்பமா வாக்கெல்லாம் கொடுத்தான். வாக்கெல்லாம் அவனாலே கொடுக்க முடியுமே ஒழிய கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான திரள், இதுக்குதான் திரள். சொன்னபடிக்கு செய்யணும், செய்யும்படியான திறன் யாரிடத்தில் இருக்கிறதோ அதற்கு திரள் என்று பெயர். அந்த திரள் யாரிடத்தில் இருக்கிறது? இத்தனை தேவர்களை காப்பாற்றுவதற்கான வலிமை. ஏன்னா நம்மாலே செய்ய முடியுமானால் நாம் இதை செய்கிறோம், ஒப்புக்கொள்கிறோம். பகவான் சொல்றான், உங்களை நான் காப்பாற்றுகின்றேன், தேவர்களே கலங்க வேண்டாம்னு அவன் கொடுத்த வாக்கை ஒவ்வொரு முறை அவதாரங்களை மேற்கொண்டு அதை அவன் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறான். அதற்குத்தான் திரள் என்று பெயர். அப்படியான திரள் உடையாய் சொல்ற கேட்கிறார்கள். திருப்பாவே வாஸ்தவமா பாடக்கூடியவர்கள் யாருன்னா பெண்கள் தான், கோபிகா ஸ்திரீகள், ஆயர் குலத்து பெண்கள். அவர்களுக்கு ஆடு தெரியும், மாடு தெரியும், எருமை தெரியும், பசு தெரியும், சாணி தெரியும், பால் தெரியும், மோர் தெரியும், வெண்ணெய் தெரியும். 30 கோடி தேவர்கள். இந்த தேவர்களா இவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா யார் எதை பேசுவார்கள்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அவரவர்களுக்கு எது பழக்கமா இருக்கிறதோ அந்த பழக்கமா இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் அவர்கள் பாடுவார்களே ஒழிய, கரிகாய் கடைக்காரி கர்நாடக சங்கீதம் முடிச்சா கத்திரிக்காய் முருங்கா தான் அவ பாட்டு பாடுவாள் அப்படின்னு சொல்லுவார்கள். அவளுக்கு என்ன தெரியுமோ அதுதான் அவ பாட்டா பாடுவா, அவ காம்போதி ராகமா பாடுவா. அப்போ இவர்கள் இதெல்லாம் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? இதெல்லாம் சாஸ்திரம் வாச்சவர்களுக்காக தான் தெரியும். ஏகாதச ருத்ரர்கள் இருக்கிறார்கள், 11 விதமான ருத்ரர்கள் இருக்கு, நமக்கு என்ன தெரியும்? இவர்களுக்கு எப்படி தெரியும்னா, இவர்களுக்கு இவர்களெல்லாம் நேரடியாகவே பார்த்திருக்கிறார்கள். எப்ப பார்த்தார்கள்? கிருஷ்ணன் இங்கே அவதாரம் பண்ணினார். கிருஷ்ணன் இங்கே அவதாரம் பண்ணின உடனே அந்த கண்ணனை பார்ப்பதற்காக ஒவ்வொரு தேவர்களும் அப்போ 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 கோகுலத்திலே பிருந்தாவனத்திலே எங்கே கிருஷ்ணன் எங்கே கிருஷ்ணன் அவனை பார்க்கிறதுக்காக வருகிறார்கள். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான்னு பிரம்மதேவன் வந்திருக்கிறான். அதே போல அவனுக்கு காபாலி, காபாலினா சிவபுரான்னு பேர். இந்த சிவபுரான் இருக்கிறாரே அந்த கம்ப காபாலி, அவர் அங்கே கடிதோடி காப்பிடவாரான்னு கம்ப காபாலி அங்கங்க இருக்கிறார். அவர் காட்சி கொடுக்கிறார். வெய்ய கலை பாகி, கலைன்னு சொன்னா மானுக்கு பேர், மானை வாகனமாக துர்க்கை. அந்த வெய்ய கலை பாகி இருக்கிறாளே அவள் வருகிறாள், வருணன் வருகின்றான். இப்படி ஒவ்வொருத்தருமாக இந்திராதி தேவர்கள் எல்லாம் கண்ணனை காண்பதற்காக வந்திருக்கிறார்களே. அப்பொழுது கேட்பார்கள் இந்த குழந்தைகள், யாருமா தினமும் இந்த யசோதைமா வீட்டுக்கு அப்பப்போ யாரோ வந்துட்டு போறா, இவரெல்லாம் யாருமான்னா அவர்கள் சொல்வார்களேப்பா, இவர்கள்லாம் தேவர்கள், நம்ம கண்ணன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு குழந்தை, 14 உலகத்திலேயுமே இப்படி ஒரு குழந்தை இல்லை. அதனால இந்த அசோதை வீட்டிலே பிறந்த அற்புதம். அங்கே நீல நிறத்திலே ஒரு பாலன் பிறந்திருக்கிறான். அந்த பாலனை பார்ப்பதற்காக இந்த 14 உலகத்துல இப்படி ஒரு பிள்ளை இல்லையேன்னு இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த பாலனை பார்ப்பதற்காக அவர்கள் வந்து போகிறார்கள் என்று இந்த விஷயத்தை அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதனாலே
இந்த இடையர்கள்லாம் இந்த 33 பார்த்திருக்கிறார்கள். அதை வச்சுக்கொண்டு ஆண்டாள் சொல்றா 33 அமரர் அவர்களுக்கெல்லாம் முன் சென்று கப்பந்தவர்க்கும் கலியே துயிலடா என்று சொன்னார். செப்பம் உடையவன், திரள் உடையவன், எல்லாத்துக்கும் மேல செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. விமலன்னா தூய்மையின் அர்த்தம். அவனை பார்த்து விமலன்னு சொல்றான். ஆழ்வார் சொல்றாரு அமலன் ஆதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்குழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதி வானவர் என்று தூய்மையே வடிவமானவன் எம்பெருமான். அவனிடத்திலே எந்த விதமான தோஷங்களும் கிடையாது, எந்த விதமான தவறுகளும் பிழைகளும் அவனிடத்திலே அண்டவே முடியாது. அப்படிப்பட்ட புனிதனாக அந்த எம்பெருமான் இருக்கின்றான். ஆழ்வார் சொல்றார் அங்கன் ஞானவஞ்ச ஆங்கோர் ஆளறியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனது இடம். சிங்கவேல் குன்றம் அகோபுலத்தில் நிருசிம்மர் இருக்கிறாரே, அது யாருடைய இடம் அப்படின்னா புனிதனது இடம். புனிதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமாளை சொல்றா புனிதன்னு சொல்றார். ஒரு செய்த காரியம் என்ன, என்ன புனிதமாக அப்படி என்ன காரியத்தை அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் செய்திருக்க முடியான காரியம் இருக்கிறதே அது சாமான்யமான காரியம் அல்ல. அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது? அடியவனுடைய நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன். எவ்வளவு நம்பிக்கையா பிரகலாதன் சொல்லியிருப்பான். பிரகலாதனுக்கு அப்ப என்ன வயசு? 5 வயசு. 5 வயசுல இந்த பிரகலாதன் நம்பிக்கையோட சொன்னான், இதோ இந்த தூணில இருப்பானா அப்படின்னா, நீ உரைத்த சொல்லினும் உளன் காணுதி விரைவின் இந்த தூணிலே இருக்கின்றான். அப்படி இல்லைனா நீ என்ன என்னை கொள்றது? அப்படி இந்த தூண்ல இல்லைன்னு சொன்னா நான் என்னை மாய்த்துக் கொள்வேன்னு பிரகலாதன் எவ்வளவு ஆழமான நம்பிக்கையோட சொன்னான். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்றானே, அப்படிப்பட்ட தன்மை பாவ சுத்தின்னு பேரு. பாவம்னா அந்த மனநிலை. விபீஷணனுக்கு லங்கா ராஜ்யத்தை பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆனார்னா பயம் இல்லாம இருந்தார், நிம்மதியா இருந்தார். விஜ்வரஹா, ஜ்வரமற்று இருந்தார், நிம்மதியா இருந்தார். என்னன்னா விபீஷணன் இருக்கிறானே அது லங்கை என்று சொல்லக்கூடியது அது யாருடைய சொத்துன்னு கேட்டால் அது அடியவனுக்கு சென்று சேர வேண்டிய சொத்து. ஏதோ இந்த லங்கைக்காகத்தான் நாம் போர் தொடுத்து வந்திருக்கோம்னு நினைக்கக்கூடாது. இது விபீஷணனுக்கு உரிய சொத்து ஆனபடினாலே அந்த விபீஷணனுக்கு அந்த சொத்தை கொடுத்த உடனே ராமர் நினைச்சாராம், இது விபீஷனுக்கு நாம பண்ண வேலையில நாம நமக்காக செய்து கொண்ட காரியம். குழந்தைக்கு அம்மா சாப்பாடு கொடுத்தா குழந்தைக்கு தான் வயிறு நிறையும், ஆனா மனசு யாருக்கு நிறைய? அம்மாவுக்கு தான் நிறையும். ஏன்னா அந்த சாப்பாடு கொடுக்க வேண்டியது தன்னுடைய செயல், அந்த குழந்தையுடைய வயிற்றை நிறைக்க வேண்டியது தன்னுடைய செயல்னு தாய் நினைப்பதை போல அடியவர்களுக்காக செய்ய வேண்டியது தன்னுடைய கடமை, தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய செயல் என்று எம்பெருமான் எண்ணுகின்றானே, அப்படிப்பட்ட எண்ணம் தான் அந்த விமலன்னு சொல்லக்கூடிய தன்மை. எப்படிப்பட்டவன்? செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார்கள் என்றால் அந்த எதிரிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு வெப்பம் கொடுக்கிறான். வெப்பம்னா என்ன? பயம்னு அர்த்தம். பயம்னு அர்த்தம். சில பேர் அப்படி தோற்றரவு அப்படின்ற தோற்றரவுனா அப்படி தோற்றத்தை பார்த்த நிமிஷத்திலே பயம். அப்படி இயற்கை நிற்கிறார் பெருமான் நிருசிம்ம மூர்த்தியாக நிற்கிறார்னு சொன்னா. நிருசிம்மாவதாரம் அந்த காலங்களிலே நாடகங்களே நிருசிம்மாவதாரம் போடுவார்கள். பாகவத மேளான்னு தஞ்சாவூர் மெலட்டூர் பாகவத மேளான்னு போடுவார்கள். இந்த பாகவத மேளாக்கு ஒரு நரசிம்மர் இருப்பார். அவருடைய முகம் இருக்கும், முகமுடி அதை வச்சிருப்பார்கள், அது பூஜையில வச்சிருப்பார்கள். பெருமாள் சன்னத்திலே இருக்கும். ரொம்ப விசேஷமானது. நேரா போய் சேவிச்சிருக்கேன். ஒரு தடவை அந்த ஊர் ராஜா சரபூஜி மகாராஜா தஞ்சாவூர் ராஜா சொன்னானா, இந்த நரசிம்மர் நாடகம்லாம் போடுறீர்களே ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஜோரா இருக்கு. அந்த நாடகத்தை என்னுடைய சபையில, என்னுடைய ராஜ சபையில போட வேண்டியதெல்லாம் காட்டு. இவர்கள் பாவம் ராஜாவே கேட்கிறாரே நாம போய் போட்டுருவோன்னு அந்த நிருசிம்மருடைய முகமூடி எடுத்துக்கொண்டு சபைக்கு போய் அந்த நாடகம் போடலாம்னு சொல்லி முகமூடியை எடுத்தா அப்படியே உள்ள இருந்து குபு குபு குபுன்னு தேளா வந்ததாம். என்ன அர்த்தம்? இது ஏதோ உங்கள் பொழுதுபோக்குக்காக நீங்கள் போடக்கூடிய நாடகம் அல்ல. வருஷா வருஷம் எந்த நாள்லே நிருசிம்ம ஜெயந்தி வருதோ அந்த நிருசிம்ம ஜெயந்தி நாள்ல இந்த நாடகத்தை போட வேண்டும். அப்படி இந்த நாடகம் போட்டு இந்த நிருசிம்மருடைய முகமூடி போட்டுக்கொண்டு அப்படி தூண் மாதிரி வச்சிருப்பார்கள், திரை கட்டி இருக்கும். அப்படி அந்த திரை கட்டி இருக்கே அந்த நிருசிம்மருடைய அந்த ஆவேசம் வரக்கூடிய காலத்துல இந்த பிரகலாதன் அவன் அப்படியே பாட்டு படிச்சுட்டே இருப்பான். கிரண்யனும் பிரகலாதன் பேசிக்கிட்டே இருப்பார்கள். பிரகலாதன் பாட்டு படிச்சுட்டே இருப்பான். பாட்டு படிக்கக்கூடிய ஒரு க்ஷணத்திலே இதோ இந்த தூணை உடைக்கிறேன்னு சொல்லி அவன் கையை ஓங்கி அப்படி தட்டுவான். தூண்ல தட்டினா அந்த திரையை அப்படி எடுப்பார்கள். எடுத்த நிமிஷத்துல பகவான் நின்னார்னா
அவருடைய காட்சி எப்படியாக இருக்க பின்னாடி பாடுறால மாறி மலை முழஞ்சல் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு வந்து நிற்கிறாரே, அப்படி வந்து நிற்பார் பகவான். அப்படி வந்து நின்னார்னா தோற்ற அரவுன்னு பேரு. காட்சி கண்ணால பார்த்த நிமிஷத்திலேயே அந்த நிமிஷத்திலேயே இரண்யன் செத்துட்டானா. நரசிம்மத்தோட பார்த்த நிமிஷத்துல பெருமாள் நிருசிம்மன் இருக்கான இந்த இரண்யனுடைய வெறும் செத்த பிணமாக இருக்கும்படியான அந்த உடலைத்தான் கிழித்தானே ஒழிய பெருமாளை பார்த்த நிமிஷத்துல மனசுல பயம். இந்த பயத்துல அப்படியே நெஞ்ச அவனுக்கு அப்பயே பிராணன் போனது. அப்படியாக எம்பெருமான் அவன் வந்து தோன்றினான். சொல்ற நெற்றியது கண்ணும் மடித்து கொண்டு அப்படியே நகங்கள்லாம் அப்படியே கடித்து பல்லை இறுக்கி கடித்து கொண்டு நாக்கை மடித்து கொண்டு அப்படியே நெற்றியில அவருக்கு ஒரு கண்ணு இருக்கும். நரசிம்மனுக்கு 3 கண்கள் உண்டு. திரிநேத்திரம்னு பேரு நரசிம்மனுக்கு. அப்படி நெற்றியது கண்ணுமாக அவர் எழுந்தருளக்கூடிய காட்சி அப்படியான உக்ரமான காட்சியாக இருந்தது. அந்த காட்சியை பார்த்த நிமிஷத்திலேயே அவன் மனசுல பயம் வந்தது. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. மகாபாரத யுத்தம் தொடங்குகின்றது. இந்த யுத்தம் தொடங்கின உடனே அவரவர்களுடைய சங்கத்தை எடுத்து முழங்கினார்கள். கண்ணன் தங்களுடைய பாஞ்சசன்ய சங்கத்தை எடுத்து ஊதினான இல்லையோ எல்லாருடைய எதிரிகளுடைய இதயமெல்லாம் பிளந்து போனவர்கள் முடிவு பண்ணினார்கள். ஓஹோ, நமக்கு நிச்சயமாக இதிலே வெற்றி என்பது நமக்கு கிடைக்கவே போவதில்லை என்று அவர்கள் உறுதி செய்து கொண்டார்கள். அப்படியாக பகவானுடைய தோற்றம் இருக்கிறதே, காட்சி இருக்கிறதே, அது மற்றவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகின்றது. இந்த பேருக்கு அப்படி பழக்கம் இருக்கும். அவர்களுக்கு உண்மையிலே உடம்புல வியாதி இருக்காது. ஆனா இந்த வியாதி இருக்கோ அந்த வியாதி இருக்கோ அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோன்னு சொல்லி பயந்து 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 அந்த பயமே பெரிய வியாதியா மாற பயரோகம்னு பேரு. அந்த பயமே வியாதியாக மாறுற மாதிரி பகவானை பார்த்து சண்டையெல்லாம் போட்டு தோக்க வேண்டாம். அவரை பார்த்த நிமிஷத்தையே மனசுல ஒரு பயம் வருகிறதே, அப்படி பயத்தை தரும்படியாக இருக்கின்றார். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழா. மேலே சொன்னால் இனி பகவானை எழுப்புறதை விட்டுட்டு அந்த நப்பின்னையை சொல்றார். செப்பு அன்ன மின்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழா. செப்பு அண்ணா மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் இதெல்லாம் தாயாருடைய திருமேனியை அவர்கள் வர்ணிக்கிறார்கள். இதெல்லாம் என்னன்னு கேட்டா எம்பெருமான் விரும்பும்படியாக அவள் இருக்கின்றாள். எம்பெருமான் விரும்பும்படியாக இருக்கிறாள்னு சொன்னா எம்பெருமானை அவள் தன்வசம் ஆக்கி வைத்திருக்கின்றாள். எதற்காக எம்பெருமானை அவள் தன்வசமாக்கி வைத்திருக்கின்றாள்னா, அவள் எம்பெருமானை தன்வசமாக்கி வைத்திருந்தால்தான் அவனை கொண்டு நம்முடைய காரியங்களை அவள் செய்து தர முடியும். அந்த எம்பெருமான் இவளுடைய வார்த்தைகளுக்கு இவளுடைய செய்கைகளுக்கு அவன் கட்டுப்பட்டிருக்கான். ஏன் கட்டுப்பட்டிருக்கிறான்னா, அந்த அருளை பெற்று அடியவர்களுக்கு தர வேண்டும். குடும்பங்கள்ல பாக்குறோமே, தாயார் ஒரு விஷயத்தை எப்பொழுது தகப்பனார்ட்ட சொல்லுவார். காரியம் சாதிக்கணும்னு சொன்னா தகப்பனாருடைய மனம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து அவரை தன்வசமாக்கி அன்பாலே பேசி ஒரு காரியத்தை சாதிக்கணும். அதே போல அவள் எம்பெருமானை தன்வசமாக்கும்படியான அந்த திருமேனி அழகெல்லாம் அவள் இடத்துல இருக்கிறது. அப்படி செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் அவள் யார்? நப்பின்னை. இந்த அவதாரத்துக்கு அவள்தான் நாயகி. இந்த அவதாரம் அவளுக்குரிய அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொருத்தர் நாயகிமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அந்த அவதாரத்தினுடைய தன்மை அவர்களுக்குத்தான் பூர்ணமாக இருக்கிறது. ராமாவதாரமா சீதை தான், கிருஷ்ணாவதாரமா நப்பின்னை தான் என்று அந்த நப்பின்னை இந்த அவதாரத்துக்கென்றே வந்திருப்பவளே நப்பின்னாய் நங்காய் என்று அழைக்கிறார்கள். பூர்ணமானவள். எப்படிப்பட்ட பூர்த்தி இருக்கிறது? நற்குணங்கள் எல்லாம் பூர்ணமாக இருக்கிறது. என்ன குணங்கள் பூர்ணமாக இருக்கிறது? எம்பெருமான் கூட சில சமயங்களில் என்ன பண்ணுகின்றான்? நக்ஷிபாமி, நான் அவனை என்ன பண்ணுகின்றேன்? நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான். நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். நான் அவனை பாவ யோனிகளிலே பிடித்து தள்ளுகிறேன். அவனுக்கு பாவம் விளைவிக்கும்படியான பிறப்புகளை அவனை நான் பிறக்க செய்கிறேன்னு கோபத்துல பேசலாம். அப்படியெல்லாம் பகவான் பேசினால் கூட இவளுடைய இயல்பு என்ன? அப்படிப்பட்டது இவளுக்கு இயல்பு கிடையாது. அந்த நேரத்திலே கூட பகவான் கூட கோபப்பட்டாலும் கூட அந்த கோபத்தை பொறுக்க செய்யும் அவள் இவள். திருவே. திருவேனா என்ன அர்த்தம்? ஸ்ரீ மகாலட்சுமி தேவி இவள் தான். இந்த அவதாரத்திலே ஸ்ரீ மகாலட்சுமி தேவியாக அவள் இருக்கின்றாள். திருவாகிற பிராட்டி, திரு என்ற ஸ்ரீன்னு சம்ஸ்கிருத பேரு. இந்த ஸ்ரீனா என்ன அர்த்தம்னா, ஸ்ருயத்தே, அவனுடைய செவிகளை கேட்க செய்பவள். தான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவனை கேட்கும்படியாக செய்கின்றாள். கருணையே வடிவமான அம்மா, தாயே,
பகவான் கூட கோபப்படலாம், ஆனா கோபப்பட வேண்டிய இடத்துல கூட நீ கருணையை வெளியிட்டாய் அல்லவா. ஆஞ்சநேய சுவாமி வருகிறார், வந்து ஆச்சு ராமபிரான் ஜெயித்து விட்டான். ஜெயிச்ச பிற்பாடு இப்ப ஆஞ்சநேயர் வருகிறார். அப்படி ஆஞ்சநேயர் வந்து நிற்கிறார். அப்படி வந்து நின்று கொண்டு அந்த அனுமன் சொல்கின்றான், ஆயே சீதம்மா வாருங்கள், ராமபிரான் ஜெயித்து விட்டார், நாம் புறப்படலாம். சீத்தை சொன்னா புறப்படலாமே, ஆனா எனக்கு ஒரு ஆசை தாயே, என்னுடைய அந்த அந்த ஆசையை நிறைவேற்றித்தான் நான் உங்களை கூப்பிட்டு போறேன். எனக்கு என்ன ஆசை அம்மா, நான் அன்றைக்கு வந்தேன், வந்து இந்த ராவணன் வந்து உங்களை என்னெல்லாம் பேசினான்னு நான் மரத்துக்கு மேல கேட்டேன். அந்த ராவணன் பேசின பிற்பாடு இந்த அரக்கிகள் அந்த ராவணனை நீங்கள் விரும்பும்படியாக உங்களுடைய மனத்தை மாற்றும்படியாக இந்த அரக்கிகள் கேட்பார் செவி சுடு கீழ்மை வசவுகள்லாம் பேசினார்கள். ஒருத்திக்கு ஏகாட்சின்னு பேரு, முகத்துல ஒத்த கண்ணுதான் இருக்கும், அவள் ஒத்த கண்ணின்னு பேரு. அப்படி ஏகாட்சியாக ஏக கருணி ஒத்த காது மட்டும் இருக்கு. இப்பெல்லாம் குரூரமான உருவம் இவர்களுக்கு. அப்படி பயமுறுத்துகிறார்கள். வந்து பாத்தியா என்னை ஒத்த கண்ணோட இருக்க, அந்த மாதிரி உன்னை ஒத்த கண்ணு மாதிரி ஆக்கிடுவேன், உன்னை ஒத்த காது ஆக்கிடுவேன், என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துகின்றார்கள். பயமுறுத்தி செய்து உங்களை எப்படியாவது உங்களுடைய மனத்தை ராவணனுக்கு இணங்க வைக்க வேண்டும் என்று பெண்கள், இந்த அரக்கியர்கள் உங்களை என்ன கொடுமை செய்தார்கள், அவர்களெல்லாம் நான் என் கரங்களாலே வதம் பண்ண வேண்டும் தாயே, இவர்களெல்லாம் கொன்று ஒழித்தால்தான் எனக்கு மனம் நிறைவடையும். சீதைக்கு அடுத்த நிமிஷம் அவ சொன்னா, நாமளாதான் என்ன பண்ணுவோம், ஆஹா நியாயம்தான், ராமரோடு நான் சேர்றது முக்கியமோ இல்லையோ, இவர்களை கொன்று ஒழிக்கக்கூடிய வேலையை பார்ப்போம், இப்பொழுதே செய் ஹனுமன்னு சொல்லணும். அப்படி சொல்லல, ஹனுமனை பார்த்து திட்டுறா, குரங்கேன்னு திட்டுறா. என்னுடைய சக்கரவர்த்தி மகன் ராமபிரான் எப்பேற்பட்டவர், எப்படி அருள் உள்ளம் கொண்டவர், அவரு கூட பழகியும் கூட உன்னுடைய மனசுல என்ன கருணை வரலையே, பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறதே, இவர்கள் என்ன தவறு செய்தார்கள், உலகத்துல யார்தான் தப்பு பண்ணல, எல்லாரும் ஏதோ ஒரு விதத்திலே தப்பு செய்திருக்கிறார்கள், அத்தனை பேரும் தப்பு செய்தவர்களா அந்த உலகம் நிறைந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களுக்கு மத்தியிலே இவர்களாகவா இந்த தவற்றை செய்தார்கள், இவர்களாக இந்த பிழையை செய்தார்களா, ராவணன் என்கின்ற வில் இவர்களை எய்தவனுக்கு அம்பை நாம் நோகக்கூடாது. ராவணனுடைய கட்டளை, ராவணனுக்கு கீழே பாவம் வேலை பார்க்கிறார்கள், 5க்கும் 10க்கும் வேலை பார்க்கக்கூடிய கூலிகள். இந்த கூலிகளுக்கு ராவணன் எஜமானனாக இருந்தால் அவன் பேச்சை கேட்டார்கள், நாளைக்கு விபீஷணன் எஜமானன் ஆனால் அவன் பேச்சை கேட்பார்கள். இவர்கள் மீது கோபப்படலாமா, இவர்களை போய் நீ இப்படியாக தண்டிக்கிறேன்னு சொல்லலாமான்னு இந்த பிராட்டி திருவடிகளே யாரு விழுந்து அம்மா எங்களை காப்பாற்றுங்கள் அனுமனுடைய கோபத்துலன்னு ஒருத்தருமே கேட்கிற. அப்படி யாருமே கேட்காமல் இருந்த பொழுதும் கூட தன்னுடைய கருணையினாலே, தன்னுடைய இதயத்திலே தோன்றிய அன்பினாலே அவர்களையெல்லாம் அவள்தான் ரட்சித்தாள். அப்படி ரட்சிக்கக்கூடியவளே திருவே என்று அழைக்கிறார்கள். அப்படியாக அழைத்து உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை, உக்கல்னா விசிறின்னு அர்த்தம். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். இந்த நோன்பிலே முக்கியமான அம்சம் என்ன, மார்கழி மாசத்துல என்ன பண்றோம், காலைல விடிய காலைல பெருமாள் திருவாராதனம் நடக்கிறது. அப்படி பெருமாள் திருவாராதனம் நடந்தா அந்த திருவாராதனத்துல ஷோடச உபசாரம்னு பேர். ஷோடச உபசாரம்னு சொன்னா 16 விதமான விஷயங்களை நாம் பெருமாளுக்கு திருவாராதன காலத்தை சமர்ப்பிக்கணும். ஆர்க்கியம், பாத்தியம், ஆச்சமணியம், ஸ்நானம் இதெல்லாம் பண்றோம். பெருமாளுக்கு அப்புறமா கண்ணாடி காட்டணும், விசிறி வீசணும், கண்ணாடி காட்டணும், அவருக்கு அழகான வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கணும், அழகான கீதங்கள் பாடல்கள் இசைக்கணும், நாட்டியங்கள் இருக்கணும், வாத்தியங்கள் இருக்கணும். எல்லா கோயில்கள்ல பார்த்தா பெருமாளுக்கு சாயந்தரங்கள்ல விசேஷ நாள்களே புறப்பாடாச்சுன்னா எல்லாத்தையும் அர்ச்சக சுவாமி பண்றாங்க. அதை போல இவர்கள் என்ன பண்ண வேண்டும், பெருமாள் திருவாராதனத்துக்கு இவர்கள் போக வேண்டும். அப்படி திருவாராதனத்துக்கான அங்கம், அந்த அங்கமாக அந்த திருவாரத்துக்கு பெருமாளுக்கு வீசும்படியாக அவர்கள் உக்கல் என்று சொல்லக்கூடிய விசிறியை கேட்டார்கள். தட்டொழிங்கிறது கண்ணாடி. இந்த கண்ணாடி இந்த காலங்கள்ல தான் இப்ப கண்ணாடி பாதரசம் எல்லாம் ஊசி கண்ணாடி இருக்கு. அந்த காலங்கள்ல நல்ல தங்க தகடு இருக்கே, அந்த தகட்டை இழைப்பார்கள், இன்னைக்கு செய்யறார்கள். ஆரமுலான்னு கேரளால இருக்கு, அந்த திருவாரன்விளையின் திவ்யதேசம். அங்க போனா அந்த தங்க தகட்டை இழைச்சு ஒரு கண்ணாடி முகம் பார்க்கலாம். அதிலே அப்படியாக ஒரு கண்ணாடி செய்கிறார்கள். அதை போல தட்டொழின்னு அதுக்கு பேர். அந்த கண்ணாடியையும் அந்த பெருமாள் திருவாரத்துக்கு வேண்டிய அந்த விசிறியும் கொடுத்து எம்மை நீராட்டு. நீராட்டுனா என்ன அர்த்தம், அந்த கண்ணனும் நாங்களுமாக இந்த கிருஷ்ண அனுபவத்தை நாங்கள் பூர்ணமாக பெற வேண்டும், நீ மட்டுமாக பெறக்கூடிய அந்த அனுபவத்தை நாங்களும் பெரும்படியாக செய்ய வேண்டும். ஒரு நல்ல பொருள் இருக்குன்னு சொன்னா அதை தாயின் தகப்பனமாவா சாப்பிடுவார்கள்,
அந்த குடும்பத்தோட குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிட்டால்தான் அது நிறைவடையும். அதே போல அதை எங்களோடு கண்ணனை எங்களோடு சேர்த்து அனுபவிக்கும்படியாக நீ அருள் செய்ய வேண்டும் தாயே என்று இந்த பாசுரத்தை அவர்கள் விண்ணப்பம் பண்ணி இந்த பாசுரத்தோட நப்பெண்ணையை எழுப்பக்கூடிய பாசுரம் பூர்த்தி ஆகிறது. உந்து குத்து முப்பத்துன்னு 3 பாட்டு. இந்த 3 பாடல்கள் தான் நப்பிண்ணை பிராட்டிக்கென்று திருப்பாவையில அமைந்த பாசுரம். இனி நாளை தினத்திலே திருப்பாவையிலே நாம் அனுபவிக்கக்கூடியது 21வது பாசுரம். அந்த 21வது பாசுரத்திலிருந்தான் நேரடியாக கண்ணனம்பெருமானை போய் பார்த்து இவர்கள் எழுப்ப போகிறார்கள். நாளைய தினத்திலே இருந்துதான் அவர்கள் கிருஷ்ணனை நேருக்கு நேராக சந்திக்க போகிறார்கள். அதனாலே நாளைய தினத்தில இருந்து எப்படி கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள் என்ற வைபவத்தை நாளை உபன்யாசத்திலே பார்க்கலாம். இனி இன்றைக்கு இருக்கும்படியான பாசுரத்தை சேவித்து உபன்யாசத்தை ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய்ன்ற சுடரே துயிரழாய் மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம் பாவாய். போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடங்கள் தோன்றுமூர் நீதியால் நல்லபத்தரு வாழுமூர் நான்மறைகளோதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் போதை தமிழ் ஐயைந்துமைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர் பதங்கள் வாழியே ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தன சுந்தர்யை கோதாய நித்தமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களாசாசனபரைகி மதாச்சாரிய புரோகமைகி சர்வைச பூர்வைகி ஆச்சாரியைகி சத்கதாயாஸ்து மங்களம். ஆழ்வாரும் பெருமானார் தீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அண்ணன் திருவடிகளே சரணம்.